ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் கண்ணம்மா நீலகண்டன். அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் உணவு வகைகளை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு புடலங்காயில் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: புடலங்காய், வேர்க்கடலை பொடி, முந்திரி பொடி, தேங்காய் துருவல், பட்டை கிராம்பு பொடி, மிளகு பொடி, ஜீரக பொடி, சோம்பு பொடி, கேரட் துருவல், இந்துப்பு, பீட்ரூட் துருவல். இந்த புடலங்காயை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இந்துப்பு தண்ணியில் கட் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் சோக் பண்ணி ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம புடலங்காயில் கட்லெட் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு புடலங்காய் எடுத்துக்கிறோம். இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா நம்ம கொஞ்சம் திக்னஸாக ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். நமக்கு ஏன்னா ஸ்டஃப் இதுக்குள்ளே போயிட்டு ஸ்டோர் ஆகுற மாதிரி கொஞ்சம் திக்னஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஹோல் தெரிகிற மாதிரி திக்னஸாக கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இந்துப்பு சேர்த்து தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம உள்ள அந்த கட்லெட்டுக்கு தேவையான ஸ்டஃப் வைக்கிறதுக்கு தேவையானது வேர்க்கடலை பொடி, 4 ஸ்பூன் வேர்க்கடலை பொடி, ரெண்டு ஸ்பூன் முந்திரி பொடி, 3 ஸ்பூனு தேங்காய் துருவல். இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தோன்னா நமக்கு நேச்சராகவே ஆயில் கண்டென்ட் இருக்குது. நம்மளுடைய பஞ்ச பூதங்களும் நம்ம 5 விரல்லே இருக்குது. அதனால் நம்ம ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக கையாலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது பாத்திரத்துலேயோ கையிலையோ ஒட்டாத ஸ்டேஜ் வரப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு பொடி 1/4 ஸ்பூனுக்கு, காரம் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். குறுமிளகுத்தூள், ஜீரக பொடி, சோம்பு பொடி, உப்பு தேவையான அளவு, பீட்ரூட் துருவல், கேரட் துருவல், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது புடலங்காயில் பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து புடலங்காயில் அதிகமாக இருக்கும். நம்ம புடலங்காயில் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறச்ச நமக்கு உடம்புல தேவையில்லாத கழிவுகள் வேர்வை வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் நமக்கு இது வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா புடலங்காயில் கரோட்டின் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம், சரும பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஒட்டாமல் அந்த ஆயில் செக்ரேஷன் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக நமக்கு ஒட்டலை, நல்லா ஆயில் வந்திருக்கு. இப்போ பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி இந்துப்பில் இந்த புடலங்காயை சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு இந்த ஹோலில் நம்ம இதை ஃபில் பண்ணுறோம். இது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பசங்களும் பார்த்த உடனே நல்லா அட்ராக்டிவ் ஆவாங்க. ஸ்வீட்டாக வேணுங்கிறவங்களுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசியாக வேணுன்றவங்களுக்கு இதை மாதிரி நம்ம மிளகு, ஜீரகம், சோம்பு பொடி இது மாதிரி ஸ்பைசஸ் ஐட்டம் சேர்த்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா ஆரோக்கியமான சுவையான புடலங்காய் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லான ஆரோக்கியமான புடலங்காய் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு ஆரோக்கியமான உணவுடன் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.